அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டன என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சமூக நீதிக்காக நூலுரிமை தொகை ஏதுமின்றி நாட்டுடைமையாக்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு ஸ்டாலின் நம்மோடு இணைந்திருக்கிறார். சமூக நீதிக்காக நூலுரிமை தொகை ஏதுமில்லாமல் நாட்டுடைமையாக்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்கள் ஸ்டாலின். ராதா, தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி எழுதிய அனைத்து நூல்களும் தமிழ்நாடு அரசு சார்பில் நூலுரிமை தொகை ஏதுமின்றி நாட்டுடைமையாக்கி தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த ஆணையை பிறப்பித்திருக்கிறார். பொதுவாக ஒரு அறிஞர்கள் அவருடைய நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்படும் பொழுது அவருடைய மர உரிமைகளுடைய அந்த நூலுரிமை தொகை என்பது பொதுவாக அவருடைய அந்த மரபுரிமைகளுக்கு வழங்கப்படும். ஆனால் தற்போது இந்த நூலுரிமை தொகை ஏதுமின்றி தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியுடைய இந்த நூல்கள் அனைத்துமே நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது என்ற அறிவிப்பினை தான் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது வெளியிட்டிருக்கிறார். எண்ணற்ற இலக்கிய படைப்புகள், சிறுகதைகள், கதை தொகுப்புகள், அதே போல நூல்கள் என பல்வேறு விஷயங்கள்ல தொடர்ச்சியாக தன்னுடைய எழுத்தாற்றலை தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி வெளிப்படுத்திய நிலையில் தற்போது அவருடைய நூல்கள் அனைத்தும் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. 80 ஆண்டு காலம் பொதுவாழ்வு, 5 முறை முதலமைச்சராக மக்கள் பணி மட்டுமல்லாமல் கலைஞர் மு கருணாநிதி 75 திரைப்படங்களுக்கு கதை, திரைக்கதை வசனங்கள், அதே போல 15 புதினங்கள், 20 நாடகங்கள், 15 சிறுகதை தொகுப்புகள், 210 கவிதை தொகுப்புகளை எழுதியிருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்தார். இவற்றை தவிர தாம் பணியாற்றிய இதழ்களில் எண்ணற்ற தலையங்களையும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தீட்டியிருக்கக்கூடிய நிலையில் அவருடைய நூல்கள், அவருடைய எழுத்தோவியங்கள் அனைத்துமே நாட்டுடைமையாக்கப்படும் என்று தற்போது இந்த அறிவிப்பின் மூலமாக தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். அவர் முதலமைச்சராக அந்த பொறுப்பேற்ற காலங்களில் 108 தமிழர்களுடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டன. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் இந்த 108 தமிழர்களுடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்ட நிலையில் அவரது மரபுரிமையாளர்களுக்கு நூலுரிமை தொகையாக தமிழ்நாடு அரசு சார்பில் 7,76,00,000 ரூபாய் வழங்கியதையும் தமிழ்நாடு முதலமைச்சர் நினைவு கூர்ந்துள்ளார். இந்த நிலையில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி எழுதிய அனைத்து நூல்களும் நூலுரிமை தொகையின்றி நாட்டுடைமையாக்கப்படும் என்ற அறிவிப்பு தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கின்றன. சமூக நீதிக்காக நூலுரிமை தொகை ஏதுமில்லாமல் நாட்டு மக்களுக்காக அனைவரும் படிக்கும் வகையில் நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கின்றன. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின்.